அன்பான ஜீசஸ் த கிங் டெலிவிஷன் ஸ்தாபகர், பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் மற்றும் தொலைக்காட்சி அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சாரல் டக்கர் கல்லூரியில் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற பின் இந்த ஜேடிகே டிவியில் சீனியர் சாராவாக தேவனும் குடும்பங்களும் என்ற தொடரில் தேவனுடைய வார்த்தையை கூற வாக்கியம் கொடுத்த ஆண்டவருக்கு முதற்கண் என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். என்னையும் ரூத் புத்தகத்தை குறித்த திருமறை தேடலில் தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்ட குடும்பங்கள் எப்படி தேவனால் செழித்தன என்று கூற உற்சாகப்படுத்திய சீனியர் சாராக்களுக்கும் குறிப்பாக டாக்டர் ஐடா ஜோசப் அவர்களுக்கும் நன்றி. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் கொடுக்கப்படுகிற செய்தியை கேட்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் இது பயனுள்ளதாக அமைய உதவி செய்யும். ஜேடிகே டிவி மூலம் செய்யப்படுகிற இந்த உன்னதமான ஊழியத்திற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அநேக ஆத்துமாக்களை உம்மண்டை வழி நடத்த இவர்களுக்கு உதவி செய்யும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்க செவிகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியான உணர்வுள்ள இருதயத்தை தாரும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். ரூத் புத்தகத்தில் உள்ள குடும்பங்களின் குணாதிசயத்தை விளக்கி காட்டும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் குணசாலியான ரூத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இது வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் 8வது புத்தகமாக உள்ளது. இந்த 8வது புத்தகத்தில் 4 அதிகாரங்கள் உள்ளது, 85 வசனங்கள் உள்ளது. இந்த ரூத் புத்தகம் நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், இந்த 2 புத்தகங்களுக்கும் இடைப்பட்ட புத்தகமாக உள்ளது. இது 1600 1500 கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நடந்தவையாக கூறப்படுகிறது. இந்த ரூத் புத்தகத்தில் சுதந்திரவாளி என்ற ஒரு பெயர் வருகிறது. சுதந்திரவாளி அப்படின்னா யாரு அப்படின்னா அவங்க மீட்பர் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவும் தம் வெளியேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அதே போல இங்க போவாஸ் அவனும் ரூத்தை கிரயம் கொடுத்து மீட்டு கொண்டதினால் சுதந்திரவாளி என்ற பதம் அநேக இடத்துல ரூத் புத்தகத்தில் வருது. தேசத்தில் பஞ்சம் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கு. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் காலத்தில் பஞ்சம் உண்டானது அப்படின்றப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, எதனால இந்த பஞ்சம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா பெத்லஹேம் அப்படின்னா அப்பத்தின் வீடுன்னு தெரியும். கானான் என்பது வளமுள்ள தேசம் அப்படிங்கிறத நம்ம நன்றாவே அறிந்திருக்கிறோம். அது ஆறுகளும் ஊற்றுகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது எப்பொழுதுமே கர்த்தர் விசாரிக்கிற தேசம் அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேசத்தில் பஞ்சம் எப்படி உண்டானது அப்படின்னா, நம்ம 10 கற்பனைகளில் 1ஆம் கற்பனை என்ன சொல்லுது அப்படின்னா, அது சொல்லுது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்களை உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த ஒரு சொரூபத்தையாகவும் விக்கிரகத்தையாகவும் உண்டாக்கும், நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்ன்றது. அப்போ என்ன செய்யணும், அந்த அந்நிய தெய்வங்களை அகற்றினாதான் விடிவு. அந்த அந்நிய தெய்வங்கள் இந்த பெத்லஹேமில் உள்ள வந்திருக்கு. யாரால வந்ததுன்னா, மீகா அப்படின்ற ஒரு மனிதனுடைய வீட்டில் ஒரு சின்னதாக விக்கிரக ஆராதனை தொடங்கிச்சு. அந்த விக்கிரக ஆராதனை படிப்படியாக அது பறந்து விரிந்து தான் கோத்திரத்துக்குமே அது போயிற்று. அப்படியாக இந்த விக்கிரக ஆராதனை இஸ்ரவேல் மக்களிடத்தில் புகுந்ததுனால இந்த பெத்லஹேமில் பஞ்சம் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையிலுமே அநேக நேரத்தில் விக்கிரகங்கள் உண்டு. ஏன்னா சில வேளையில் பணமாக இருக்கலாம், அது அந்தஸ்தாக இருக்கலாம், தவறான உறவுகளாக இருக்கலாம், இல்லாட்டினா நமக்கு தவறான வெப்சைட்ஸ்,
இப்படி பல விஷயங்கள், செல்ஃபோன், இதெல்லாம் நமக்கு விக்கிரகமாக இருக்கலாம். ஆண்டவரை பிரியப்படுத்தாத காரியம், அவருக்கு ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணுற எதுவானாலும் விக்கிரகம். இந்த விக்கிரகங்கள்னால நம்முடைய வாழ்க்கையும் வனாந்தரமாக சில நேரம் போகும். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியது நமக்கு மிகவும் முக்கியம். கொள்ளிவாய் சர்ப்பம் மோசே காலத்தில் அவங்க வச்சுருந்தாங்க. கடிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த போது அவங்க சுகமானாங்க. எசேக்கியா காலத்தில் வரைக்கும் அது மிகவும் தூபம் காட்டப்பட்டது, வணங்கப்பட்டது. அதே மாதிரி தானியேல் நாட்களில் அவனும் அவன் நண்பர்களும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வரும்போதும் அவர்களுக்கு ராஜ உணவு கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படினாலும் இந்த ராஜ உணவை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்றாங்க. ஆனால் தானியேல் அவன் சொல்கிறான், இந்த ராஜ உணவு எனக்கு தேவையில்லை, ஏன்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. அதனால் அதை நிராகரித்ததுனால அவர்கள் தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள். அப்படியாக நாமும் இந்த விக்கிரகத்தை நம்மிடத்திலிருந்து நீக்கும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்த போதுமானவர். ரூத் 1:2 நம்ம பார்க்குறோம், எலிமெலேக்கின் குடும்பத்தை பற்றி பார்க்கிறோம். எலிமெலேக்கு, அவனுடைய மனைவி நகோமி, பிள்ளைகள் மக்லோன், கிலியோன், இப்படி 2 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு பஞ்சம் உண்டான உடனே மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க கொஞ்ச நாள் வாசம் பண்ணுறாங்க. எலிமெலேக்கு இறந்து போனால் பிறகு நகோமி தன்னுடைய 2 பிள்ளைகள் மக்லோன், கிலியோன், இவங்க 2 பேருக்கும் திருமணத்தை ஏற்படுத்துகிறாங்க. மோவாபிய பெண்களை கொண்டார்கள். ஏறக்குறைய 10 வருஷம் அங்கே இருந்துட்டு பிறகு மக்லோனும் கிலியோனும் இறந்துட்டாங்க. ஸோ ஆண் வர்க்கம் முழுவதுமாக இறந்து விட்டாங்க. பெண்கள் 3 பேரும் இப்போ உதவிகளாக இருக்காங்க. அப்போது ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகி அப்பம் இருக்கிறது தேசத்தில் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஏன்னா நகோமிக்கு கல்லறை கட்டுறதுக்கு மோவாபில் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அப்படியே அவர்கள் ரூத்தும் 2 விதவை பெண்களும் கிளம்பி யூதாக்கு வராங்க. அப்படி வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நகோமி தன்னுடைய 2 மருமக்களையும் பார்த்து சொல்கிறான், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திரும்பி போங்க, உங்கள் ஜனத்தண்டைக்கு திரும்பி போங்க. அப்போது மரித்தவர்களும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல இருக்கும் அப்படிங்கிறா. ஆனால் ஓர்பாள் முத்தமிட்டு வெளியே போயிட்டா, ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டா ஆண்டவர் நம்மளை மென்மேலும் உயர்த்துவார். அன்னாளுடைய வாழ்க்கையில் கூட ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலையும் அன்னாள் என்ன செய்தா அப்படின்னா, அவள் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்துல ஊற்றினதுனால அவள் பின்பு துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு பார்க்குறோம். பின் நாட்களில் அவளுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொடுத்தாரு மகனா அப்படின்றதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்படியாக நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். The first person to be informed is God. ஸோ எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நம்ம சார்ந்திருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நகோமி அப்படின்னா இன்பமானவள். அவள் திரும்பி வரும்போது ரூத் விடாமல் பற்றி கொண்டாள். அவள் சொல்கிறா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறா. மரணமே இல்லாமல் நம்ம யாரும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பெத்லேயமுக்கு வராங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஓ நகோமியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப நகோமி சொல்கிறா, நீங்கள் என்னை மாறான்னு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு சர்வ வல்லவர், எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்கிறா. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரம் ஆண்டவர் நம்மளை நடத்தும் போதும் அவருடைய வழிகளை அறியாமல் நம்ம முறுமுறுக்கிறோம். சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதேமாரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்ம முறுமுறுக்கவே கூடாது. ஏன்னா பின்னாட்டில் நகோமி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்றதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவங்க ரூத் 1:22 வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவங்க பெத்லேயமுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் அவள் தன் மாமியிட்ட ரூத் சொல்கிறா, நான் பக்கத்தில் உள்ள வயலில் போய் கதிர் பொறுக்கிட்டு வரேன்றா. அப்போ கதிர் பொறுக்க அவள் போகும்போது
அவளுக்கு தற்செயலாய் நேரிட்டது போவாஸுடைய நிலம். போவாஸ் எலிமெலேக்குக்கு கிட்டின சுதந்திரவாளி, அவன் ரிலேட்டிவ். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் இந்த மாதிரி தற்செயலாக நேரிடுகிற சம்பவங்கள் உண்டு. என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் கூட அவன் 12th முடித்தப்ப அவன் ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப விருப்பப்பட்டிருந்தோம். ஆனால் அன்னைக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம் திருச்சிக்கு போகும்போது. அப்போது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனோம். ரிலேட்டிவ் வீட்டில் சொன்னாங்க, நான் பிஷப் ஈபர் காலேஜில் எங்கள் மகளுக்கு நான் அட்மிஷன் போட்டிருக்கேன்னு. அப்போ சொன்னாங்க, நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னாங்க. நாங்களும் அங்கே போனோம். அங்கே போனால் ரொம்ப பெரிய கூட்டம். அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்து, என்னுடைய சிஸ்டர்இன்லா மதுரையில் இருக்கிறாங்க, லிலி டோக்கில். அவங்ககிட்ட நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்டாஃப் மெம்பர் இருக்காங்க, அவங்களோட நம்ம கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் சீட் கொடுத்தாரு. அப்புறம் அவன் யூஜி பிஜி 2ம் நல்லபடியாக படித்து அவன் வெளிவர ஆண்டவர் உதவி செய்தார். இப்படியாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங். அது தற்செயலாக நேரிட்டது, ஆனால் அது ஆண்டவருடைய சித்தம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவர் அவனுடைய வாலிபத்தை பாதுகாத்து அவன் மற்றவங்களுக்கு சாட்சியாக வெளிவர ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அப்படியே இன்னும் இந்த நாட்களில் கூட நம்ம பார்க்கலாம். அவள் ரூத் கதிர் பொறுக்க போனாள் இல்லையா, அந்த இடத்துல மாபெரிய ரட்சிப்பின் திட்டம். அந்த இடத்துல லேவியராகவும் 19:9-10 பார்க்கலாம். லேவியராகவும் 23-22 நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலில் உள்ளதை தீர நீங்கள் அறுக்கக்கூடாது, ஏன்னா அதை பரதேசிகளுக்கும் ஏழைகளுக்கும் விட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி தேவனை நம்பி விசுவாசித்தவர்களுக்கு பட்டினியில் வனாந்திரமானாலும் ஆண்டவர் நடத்த ஒரு போதுமானவர். அப்படியே ரூத்துக்கு போவாசின் வயல் தற்செயலாக கிடைத்தது போல யாக்கோபு அவருக்குமே அவர் மாமா லாபான் வீட்டுக்கு போகும்போது அந்த நேரத்தில் ராகேல் தன் மந்தியோடு வரா. இதுவும் தற்செயலாக நேரிட்டதுனாலும் அது தேவ திட்டம். இரண்டாவதாக மோசே எகிப்துக்கு போகிறான். எகிப்தில் உள்ள அரண்மனையை விட்டுட்டு மீதியான் தேசத்துக்கு போகும்போதும் சிப்போராள் அவ மந்தியோடு வரா. அந்த நேரத்திலையும் தற்செயலாய் நேரிட்டதுனாலும் அது தெய்வ செயலே. இப்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். போவாஸ் வயல்வெளியில் வரும்போது அவன் அந்த ஊழியக்கார பெண்களை பார்த்து அவன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படிங்கிறான். ஊழியர்களும் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராகன்றாங்க. இப்படி அவங்க மாறி மாறி அவங்க வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. அதனால அவங்க புது முகமாக இருக்கிற மோவாபிய பெண்மணி இவ ரூத்தை பார்த்து இவ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவளுக்கு உடைய காரியங்களை பற்றி விவரமாய் சொல்லப்பட்டது. இவ மோவாப் தேசத்தில் தன் புருஷன் இறந்த பிறகும் நகோமியோட எவ்வளோ அன்பாக இருந்தா, திரும்ப தன் தாய் தகப்பனெல்லாம் விட்டு எப்படி நகோமியோட இந்த பெத்லகேம் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விவரமாய் சொல்லப்பட்டது. அப்படியாக அவளுடைய கிரியை மிகவும் நல்லதாக இருந்தது. யோவான் 3:16 நம்ம சொல்கிறோம், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படியாகவே ரூத் சந்திக்கப்பட்ட போது போவாசால் அவர் என்ன சொல்கிறாரு, மகளே அப்படிங்கிறாரு. அவளுக்கு விதவை அப்படின்ற பட்டத்தில் வந்தவ, ஆனாலும் கதிர் பொறுக்க வந்தாலும் ஒரு புதிய வயல், புதிய ஐக்கியம் ஊழியக்கார பெண்களோடு, ஒரு புதிய உறவு போவாஸோடு காத்து கொண்டு இருந்தது. அப்படியாக போவாஸ் சொல்கிறாரு, என்னுடைய வேலைக்கார பெண்களோடே நீ புசித்து தண்ணீர் குடங்களை இடையில் போய் தண்ணீர் குடி அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஊழியக்கார பெண்கள் எங்கெங்கெல்லாம் அறுக்க போகிறாங்களோ அந்த வயலை பார்த்து நீ போ அப்படிங்கிறாரு. அப்போ அவளுக்கு ஒரு பெரிய ஐக்கியம், ஒரு நல்ல பாதுகாப்பு இந்த இடத்துல கிடைக்குது. இந்த சுதந்திரவாளி போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ரூத் 3:2
நம்ம வாசிக்கிறோம், இன்று ராத்திரி போவாஸ் களத்திலே வாற்கோதுமை தூற்றுவான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நகோமி வயல் பக்கம் போகாதவ, ஆனாலுமே அவ வாற்கோதுமை போவாஸ் இரவிலே தூற்றுவான் அப்படின்றத அவளுக்கு ஒரு தரிசனமாக ஆவியானவர் உணர்த்திருக்கார். உடனே தன்னுடைய மருமகள் அல்லது மகள் ரூத் அவ நல்ல நிலைமையில் வரணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு சொல்கிறாங்க, இன்னைக்கு நீ அந்த வயலுக்கு போ அப்படின்றாங்க. வயலில் நீ போகும்போது குளித்து நீ எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி நீ போன்றாங்க. அப்போ குளிப்பதுன்றது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பானது. அப்புறம் எண்ணெய் பூசுறது பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கும், வஸ்திரங்களை உடுத்துவது ரட்சிப்பின் வஸ்திரம் என்பதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போது விதவியின் வஸ்திரத்தை களைந்து அவள் மணப்பெண் வஸ்திரத்தோடு அவள் போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அவள் ரூத் தன் மாமி சொன்னபடியெல்லாம் செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பார்க்குறோம். கடைசியில் அவள் கீழ்ப்பணிந்ததுனால அவள் மூலம் ராஜாக்கள் தோன்றினார்கள் என்பதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த பாதி ராத்திரியிலே போவாஸ் என்ன சொல்கிறாரு, வயல்வெளியில் அவ அருண்டு எழுந்திருக்கிறார். நைட்டில் ரூத் காலடியில் கிடக்கிறத பார்க்குறாரு. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் கேட்கும்போது அவள் சொல்கிறா, நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் என் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவள் எவ்வளோ ஒரு தாழ்மையாக அவள் நடந்துட்டுருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அதே மாதிரி ஞானம் உள்ளவளாக அவள் தன்னுடைய காரியங்களையும் அவள் சுருக்கமாக சொன்னா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்படியாக இருக்கும்போது போவாஸ் என்ன செய்கிறாரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவளை வாழ்த்துறாரு. அப்புறம் அவர் பாராட்டுகிறார். என்ன சொல்கிறாரு, நீ ஐஸ்வர்யமும் தரித்திரமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன்னுடைய முந்தின குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் மிகவும் சிறந்தது அப்படிங்கிறார். ஏன்னா அவர்கள் சுதந்திரவாளிகளை தான் திருமணம் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது போவாஸுக்கு வயது 80 இருக்கும் அப்படின்னு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ரூத்துக்கு வயது 35 அரௌண்ட், இளம் விதவை. அப்படி இருக்கும்போது ஆனாலும் அவள் தன்னுடைய மாமியார் சொன்னது படியெல்லாம் செய்தா. நீதிமொழிகள் 25-28 நம்ம பார்க்குறோம், தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடிந்த பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மூன்றாவதா குணசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஊராரெல்லாம் அவளுக்கு சாட்சி கொடுக்குறாங்க. இப்படியே ரூத் அப்படி ஒரு குணசாலியாக இருந்தா. புதிய ஏற்பாட்டில் தீமோத்தேயு 3 யோவான் 12ஆம் வசனத்திலையும் எல்லாராலும் சாட்சி பெற்றிருந்தான், வசனத்தினாலும் சத்தியத்தினாலும் சாட்சி பெற்றிருந்தான், ஊழியர்களுக்கும் அவன் சாட்சி பெற்றிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு முப்பரிமாண சாட்சி. அதே மாதிரி ரூத்தும் ரொம்ப சாட்சி உள்ளவளாக இருந்தா. போவாஸும் அதே மாதிரி அவனும் நற்குணசாலியாக இருந்தான். அவன் ஐஸ்வர்யவான், அதிகாரம் படைத்தவன். அப்படி இருந்தாலும் ரூத் தனியாக அவன் இரவில் நிற்கும் போதும் தன்னுடைய தூய்மையை காய்த்தான். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச்சோட அவளை டிஸ்கரேஜ் பண்ணாமல், என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கான், நீ அவனை பார்ப்போம், நான் அவன்கிட்ட கேட்போம், கன்சல்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைட்டா நான் உன்னை சுதந்திர முறையாக விவாகம் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்போது நைட்டில் அவள் திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வரா. வெகு சீக்கிரத்தில் போவாஸ் ஒலிமுக வாசலில், பட்டணத்து ஒலிமுக வாசலில் போகிறான். அங்கே போய் நின்று ஓய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெருங்கின கிட்டின சுதந்திரவாளியை கூப்பிட்றான். நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படிங்கிறான். இன்னும் 10 மூப்பர்களையும் கூப்பிட்டு நீங்கள்லாம் வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்றா. அப்போது நகோமி தன்னுடைய வயல் நிலத்தை விற்க போகிறா, அதை வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டின சுதந்திரவாளிகிட்ட கேட்குறாரு. அப்போ ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றான். சரி, அப்போ நகோமி கையில் வாங்கும்போது அதை அந்த ரூத் கையிலையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் சொல்கிறான், என்னுடைய சுதந்திரத்தை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஒலிமுக வாசலில் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போவாஸ் சுதந்திர முறையாக ரூத்தை அவன் திருமணம் பண்ணுறான். அவன் திருமணம் பண்ணின போது என்ன நடக்குது அப்படின்னா,
அந்த ஊரார் எல்லாரும் அவளை வாழ்த்துறாங்க. நீ ராகேலை போலவும் லேயாளை போலவும் நீ பெருகுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பெருக்கத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. போய் அப்படின்ற அந்த கிட்டின சுதந்திரவாளி அவர் உடன்படிக்கைக்கு சமானம், நியாய பிரமாணம் அதெல்லாம் நம்ம பாவத்தில் அடைத்து போட்டது. அவன் மீட்கலை ரூத்தை. ஆனால் போவாஸ் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு தன் பெயரில் இந்த சந்ததி வருமா வராதா அப்படின்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் கிருபையின் பிரமாணத்தில் இயேசு நமக்கு கொடுத்தபடி ரூத்தை அவன் விலைக்கரையமா அவன் மீட்டான். அதனால் அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, வம்சங்களின் அட்டவணையில் அவனுடைய பெயர் இப்படி வருது: சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய், தாவீது. இப்படி அவன் தன்னுடைய பெயரை தியாகம் பண்ணி ரூத்தை தன் சகோதரனுக்கு சந்ததி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடன்பட்டதுனால அவனுடைய பெயர் தாவீதினோட நிற்கல, இயேசுவனுடைய பிறப்பு வரைக்கும் சரித்திரங்களில் எழுதப்பட்டிருக்குது. அப்படியாக தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் படிக்கிற மாதிரி போவாசையும் ஆண்டவர் உயர்த்தினார், ரூத்தையும் ஆண்டவர் உயர்த்தினார். அப்போ இப்போ நம்ம பார்க்கும்போது முதல் அதிகாரத்தில் எலிமெலேக்கினுடைய குடும்பம் அவர்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவரை அறிவுபூர்வமாக அறிந்ததுனால மோவாபு புறஜாதியார் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் புறஜாதி பெண்ணான ரூத் போவாசாகிய யூதனை மனம் முடித்ததுனால சரித்திரத்தில் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவளுடைய பெயர் சரித்திரத்தில் இயேசுவின் வம்ச வரலாறுல எழுதப்பட்டிருக்குது. இதே மாதிரி தான் நமக்கும் 2ஆம் வருகையை பற்றி நம்ம இயேசுவின் 2ஆம் வருகையில் நம்ம பார்த்துட்ருக்கோம். 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், சகல தூதர்களின் முன்பாக நமக்கு ஆட்டுக்குட்டியானவரோடு பரலோகத்தில் திருமணம் நடக்கும். நம்ம எல்லாரும் அதுக்கு ஆயத்தமாகணும். நம்ம எல்லாத்தையும் சுருக்கமாக புட்டிங் இன்டு எ நட்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, ரூத் 1ஆம் அதிகாரத்தில் பஞ்சத்தில் ஆரம்பிக்குது. வனாந்தரமான வாழ்க்கை, எதுவுமே எதிர்காலத்தை குறித்த ஒரு நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்த காலகட்டம். ஆனால் அதே ரூத் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படி ஒரு பெருக்கத்துக்குள்ளே வந்தாங்க, ஒரு சந்ததியை அவங்க பெற்றெடுக்க ஊரார் எல்லாரும் வாழ்த்துவதற்கு பாத்திரமானவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய திருமணம், குழந்தை பாக்கியம், அப்படி இல்லாட்டா வேறு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த வனாந்திரமாக இருந்தாலும், அந்த வேளையில் கூட நம்ம ரூத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளுக்குள் வந்த அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்குது. அப்போ கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நம்ம வரும்போது அவர் நமக்கு நிறைவான பலனை கொடுக்கிறார். அதனால் நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுவோம். அப்படி பற்றி பிடித்து கொள்ளும்போது ஆண்டவர் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் அவர் ஆசீர்வதித்து நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்ற, நம்மை ஒரு பெரிய சாட்சியாக எடுத்து பயன்படுத்த வல்லவர் என்பதை இந்த ரூத் புத்தகம் நமக்கு வெகு தெளிவாக காட்டுது. அப்போ 2 குடும்பங்கள், ஒன்று ஆண்டவரை விட்டு பின்வாங்கின குடும்பம் எப்படி சபிக்கப்பட்டது, ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை விட்டு விடாமல் பிடித்து கொண்ட அந்த ரூத் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாள் அப்படின்றத இந்த ரூத் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.